ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சமையலரசி. இன்றைக்கி தக்காளி வெங்காயம்லாம் வச்சு கார சட்னி எவ்வளோ டேஸ்ட்டாக அரைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு தக்காளி 3 எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் கொஞ்சம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் பூண்டு, கொஞ்சம் புதினா, மல்லித்தழை எடுத்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. அதுக்கப்புறம் மிளகாய் வற்றல் 3 எடுத்திருக்கேன். நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி, வெங்காயம், பூண்டு, புதினா, மல்லி எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இதோடு சேர்த்து கொஞ்சம் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ சட்னி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பேனில் 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் நம்ம கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு, உளுந்தெல்லாம் பொரிஞ்ச உடனே அதில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சட்னியை அதில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கார சட்னி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இட்லி, தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வேறு ஒரு நல்ல டிஷ்ஷோடு நம்ம மீட் பண்ணலாம். பை.